அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு வர இன்னும் சில நாட்களே இருக்குது. இந்த நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு, சிம்ம ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புத்தாண்டு பலன் சிம்மராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அந்த வகையில் இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் 2026 புத்தாண்டு முக்கிய கிரக பெயர்ச்சிகள் நடைபெற இருக்குது. மார்கழி 17ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று புத்தாண்டு பிறக்கிறது. இந்த நிலையில் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற 2026 அமோகமானதாக இருக்குது. தாய் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீங்க. எதிரிகள் பலவீனம் அடைவாங்க. புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீங்க. முதலீடுகளில் லாபம் சிறப்பாக இருக்குது. இறங்கிய அனைத்து காரியங்களுமே வெற்றி குவியும். மந்தம் சோர்வு நீங்கி மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து உற்சாகத்துடன் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்குது. கடன் சுமை வெகுவாக குறையும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கி வசூலாகும். சுபகாரிய தடைகள் விலகக்கூடியதாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவாங்க. வாழ்க்கை துணையிடத்தில் இருந்த மன சஞ்சலங்கள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. காதல் அமைப்பில் உங்களுக்கு இனிமை கூடும். வாகனங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். நீண்ட காலமாக திட்டமிட்ட வண்டி வாகனங்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. நிலம் வீடு போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கல்வி உத்தியோகம் தொழில் எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் காணப்படலாம். உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. தொழில் விருத்தி செய்வதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. கழுத்து வலி இரத்த அழுத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். வீண் விரயம் இருக்குது. திங்கட்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு வழிபாடு நடத்தி எலுமிச்சையில் செய்யும் உணவுகளை பொருட்களை நீங்கள் தானமாக செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் குறைந்து யோக பலன்கள் கிடைக்கும். பிள்ளையார்பட்டி சென்று அபிஷேகம் செய்வது காரிய தடை நிவர்த்தியாகக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இருப்பினும் குரு பகவானின் நிலை ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2 வரை சாதகமாக இருக்குது. உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தரும். ஆனால் முதல் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் டிசம்பர் 5 வரை 2026 வரை மற்றும் அதை ஒரு நல்ல சூழ்நிலை என்று அழைக்க முடியாது. அதே நேரத்தில் சனி பகவான் உங்களது 8வது வீட்டில் இருப்பார் மற்றும் சந்திர ஜாதகத்தின்படி இந்த நிலை சனியின் தாயாக கருதப்படுது. இத்தகைய சூழ்நிலைகளில் இந்த ஆண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம். மூளை மேல் உடல் இடுப்பு மற்றும் பிற உறுப்பு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு வாயு தொடர்பான ஏதேனும் பிரச்சனைகள் தொடர்ந்தால் அவர்கள் இந்த ஆண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 8வது வீட்டில் சனியின் நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஜாதகக்காரர்கள் கவனமாக வாகனம் ஓட்ட அறிவுறுத்தப்படுது. ஜூன் 2, 2026 வரை குரு பயிற்சி சாதகமானதாக உங்களுக்கு இருக்குது. இந்த ஆண்டு காலகட்டத்தில் பிரச்சனைகள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இனிமே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். ஜூன் 2, 2026 முதல் அக்டோபர் 31, 2026 வரை குருவின் நிலை உங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை ஒப்பீடுகளில் சிறப்பானதாக இருக்குது. இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் நிம்மதியாக உணர முடியும். இருப்பினுமே 8வது வீட்டின் அதிபதியான குரு முதல் வீட்டிற்கு நுழைவார். இதன் விளைவாக நீங்கள் காயமடைவீங்க என்று பயப்படாமல் இருக்க வேண்டியது நல்லது. 2026 ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் சற்று பலவீனமாக இருக்குது என்று எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் ஆண்டின் 2வது பகுதியில் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி ஒப்பிடுகளை அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லது. வயிறு இடுப்பு மற்றும் மனம் மூளை தொடர்பான பிரச்சனைகள் பாதிக்கப்படுபவர்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு கல்வியில் சராசரியை விட சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் உடல்நலம் சாதகமாக உள்ளவர்கள் இன்னும் சிறந்த ஒரு பலன்களை பெறலாம். கல்வி கிரகமான குரு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை லாப வீட்டில் இருப்பார். குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல ஒரு பலன்கள் வழங்கக்கூடியதாகும். சட்ட மற்றும்
மற்றும் நிதி படிக்கும் மாணவர்களும் இந்த நேரம் சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அவர்களுடைய சாதகமான பலன்களை பெறுவாங்க. அதே நேரத்தில் ஜூன் 2, 2026 முதல் அக்டோபர் 31, 2026 வரை உங்களது 11வது வீட்டில் உச்சநிலையில் நுழைவார். இதன் விளைவாக அனைத்து மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஆனால் வீட்டை விட்டு வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கல்வியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. ராகு, கேது மற்றும் சனியின் நிலை ஆரோக்கியத்திற்கு பலவீனமாக இருக்குது. ஆனால் கிரகங்களின் நிலைமைகள் சாதகமாக இருந்தால் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்றால் குரு உங்களுடைய படிப்பில் உதவியாக இருப்பார். 2026ஆம் ஆண்டு புதன் பெரும்பாலும் கல்வியில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு கல்விக்கு சராசரியை விட சிறப்பானதாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று பலவீனமாக இருக்கலாம். இருப்பினுமே 10வது வீட்டின் அதிபதியான சுக்கிரனினுடைய நிலை பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் குரு ஆண்டின் பாதியில் குறிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை வழங்குவார். இதன் விளைவாக இந்த காலம் வணிகம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நல்லது என கூறப்படுது. எனினுமே ராகு கேதுவின் முதல் வீட்டின் செல்வாக்கு முடிவெடுக்கும் திறனை பாதிக்கலாம். இந்த ஜாதகக்காரர்கள் 7வது வீட்டில் குரு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்களுக்குள்ள ஆபத்துக்களை எடுக்கும் போக்கு ஏற்படலாம். ராகு கேதுவின் இந்த நிலை டிசம்பர் 5, 2026 வரை இருக்கும். ஆனால் 7வது வீட்டின் மீது குருவின் செல்வாக்கு ஜூன் 2, 2026 வரை தொடங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் ஞானிகளும் அனுபவசாலிகளும் ஆலோசனைகளை பெற்று வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். இதற்கு பிறகு உங்களுடைய ராசியில் ராகு, கேது மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக குருவால் உங்களுக்கு உதவ முடியாது. ஜூன் 2, 2026க்கு பிறகு எடுக்கப்படும் முடிவுகள் ஆபத்தானவை. எனவே 22 முதல் ஜூன் 7, 2026 வரை உங்கள் 11வது வீட்டில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலுக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை சராசரியானதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை மிகவும் சிறப்பானதாக இருக்குது. சனி பகவான் 10வது பார்வை உங்களுடைய ஆண்டு முழுவதுமே 5வது வீட்டில் இருக்கும். அதை பொதுவாக நல்லது என்று சொல்ல முடியாது. இருப்பினுமே ஒருவரை ஒருவர் உண்மையில் நேசிப்பவர்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவலைப்படக்கூடாது. ஏனெனில் சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டார். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கிடையே கசப்பு, பிடிவாதம் காரணமாக உறவுல சிக்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு. காலம் திருமணம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக இருக்கு. 7வது வீட்டின் அதிபதியான சனி பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ஜாதகத்தின் நிலைமைகள் சாதகமாக இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். திருமணம் செய்து கொள்வதற்கு நேரம் நன்றாக இருக்குது. ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை குரு பகவான் உங்களது லாப வீட்டில் இருப்பார். இருப்பினுமே குரு சங்கடங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் காரணியாக கருதப்படுறாரு. இந்த ஜூன் 2, 2026 வரையிலான காலம் உங்களுக்கு வலுவாக இருக்குது. ஆனால் ஜூன் 2, 2026 முதல் அக்டோபர் 31, 2026 வரையிலான காலம் உங்களுக்கு திருமண தொடர்பான விஷயங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடியதாகும். அக்டோபர் 31க்கு பிறகு காலம் நல்லது என சொல்லப்படுது. இந்த நேரத்தில் குரு உங்களது 5வது வீட்டில் 7வது வீட்டை ஒன்றாக பார்ப்பார். இதன் விளைவாக நிச்சயதார்த்தம், திருமணத்திற்கு வாய்ப்புகள், காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புவோர்களுக்கு திருமண பாதை சீராக இருக்கு. குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு. இத்தகைய சூழ்நிலைகளில் நீங்கள் சிறிய விஷயங்களை அதிகரிப்பதற்கு முன்பு உடனடியாக அவற்றை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் இருவருக்கும் இடையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்பட நீங்கள் அமைதியாக நேர்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். 2026 திருமணத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்குது. இந்த ஆண்டு திருமண வாழ்க்கை கடினமாக இருக்குது. இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு ஆதரவாக இல்லாததால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முதல் மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் குரங்குகளுக்கு வெள்ளம் ஊட்டுவது, ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஓடும் நீரில் நிலக்கரியை ஊற்ற வேண்டும்.
இதுபோல் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.